இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள ஒரு அட்டெம்ப்ட் தொடர்ந்து நடக்கல. சரியா, தொடர்ந்து நடக்கல. இதுதான் முறையாக நடந்திருக்கு. இல்லை, இது இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்தேன். இருக்கக்கூடிய ஆர்எம்ஓ, டைரக்டரு, டாக்டர்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உத்தரவு கொடுத்துறேன். சரியா, இந்த மருத்துவமனையில் நடந்தது, அந்த குற்றவாளி 6 மாதமாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கிறான். நேற்று கூட அதை டாக்டர்கிட்ட ஒரு மணி நேரம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறான். இது புதுசாக வந்த ஆள் கிடையாது. அவனும் இங்கே 6 மாதமாக அவனோட அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. எதிர்பாராத சம்பவம். சார், இந்த மாதிரியான வழக்குகளுக்கு தனிப்பட்ட பிரிவுகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போ நார்மல் கேஸ்க்கு நம்ம சென்னை மாநகரத்தில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, ஓமந்தூர், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியாக இருந்தது. இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 30 அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி காவல் போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓமந்தூர் வரலாம். அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு ஓபி, பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எஃப்ஐஆர் எதுவும் போட முடியுமா இதில்? ஏன்னா இப்போ நார்மல் பர்சன் கிடையாது. அது சட்ட வல்லுநர்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணும். சரியா, எந்த மாதிரியான வழக்குகள், எந்த மாதிரியான எவ்வளோ ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும் சார்? ஏன்னா இது வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கு தான். அதுக்குள்ள உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.